நடுத்தர வயதுல வரக்கூடிய பிரச்சனைகளான மன அழுத்தம், மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, பற்களின் தேய்மானம், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஹார்மோன் கால்சிட்டோனின். இந்த ஹார்மோன் எப்படி உடல்ல ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள அப்பா, அம்மா, 4 பிள்ளைகள் அந்த மாதிரி கற்பனை பண்ணிப்போம். அப்பா யாரு அப்படின்னா விட்டமின் D3. அது உடல்ல இருந்து, உணவுப் பொருட்கள்ல இருந்து, சூரிய ஒளியில இருந்து நமக்கான கால்சியத்தை உடலுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது, ரத்தத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. இந்த ரத்தத்துல இருக்கிற கால்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புக்குள்ளேயும் பற்களுக்குள்ளேயும் சேர்க்குது. யாருன்னா கால்சிட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அதுக்கப்புறம் பாராதைராய்டு ஹார்மோன், PTHன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, 4 பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, மளிகை ஜாமான் செலவா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள என்னென்னலாம் செலவு இருக்கோ அத்தனைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன செலவு என்னென்ன நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றத வந்து பாராதைராய்டு ஹார்மோன் இதுதான் செய்யுது. இந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் உடலுக்குள்ள நம்மளுடைய மன அழுத்தத்திலிருந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சரிவர செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய உடலையும் மனதையும் எலும்பு உறுதியையும் பெற முடியும். அதாவது அப்பா விட்டமின் D3, அம்மா கால்சிட்டோனின், பிள்ளைகள் பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ ஒரு குடும்பமா சேர்ந்து கால்சியத்தை உடம்புக்குள்ள மெயின்டைன் பண்ணும்போது வாழ்க்கை எளிமையா மாறும். அதை பத்தின முழு தகவல்களையும், அறிவியல் ரீதியான தகவல்களையும் கீழே இருக்கிற வீடியோல முழுசா கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றி.